ஹாய் விவர்ஸ், வெரி குட் மார்னிங். நான் உங்கள் ஷரீஃப். இன்றைக்கி ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். ஒரு நல்ல இயற்கையான அருமையான இடத்துல, அக்கம் பக்கம் வீடு இருக்கிற இடத்துல, அதே சமயத்தில் சென்னைக்கு ரொம்பவே அருகாமல் இருக்கிற இடத்துல தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் வந்திருக்கு. மக்களே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு ஜிஎன்டி ரோடு. ஜிஎன்டி ரோட்டில் இந்த டோலெல்லாம் பார்ப்போம். இந்த ஸ்பாட்டுடைய டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா, நம்ம ரைட் சைடில் தெரிகிறது வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் மற்றும் ஹாஸ்பிட்டலு. இது வந்த அப்புறமா இந்த இடத்துல வந்துக்கிட்டு நம்மளோட ரியல் எஸ்டேட் வேலைலாம் வந்துட்டு நல்ல பயங்கரமான பீக்காக போய்ட்டுருக்கு. ஏன்னா நல்ல தரமான ஹாஸ்பிட்டலு இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதே சமயத்தில் வந்துக்கிட்டு இது பழைய வீடியோ, அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண சமயத்தில் எடுத்த வீடியோ. இப்போது இது ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த சைடில் இருக்கிற ரோடுங்கள்லாம் நல்ல பெரிய ரோடுங்க, நல்லா கனெக்டிவிட்டியான இடம். இந்த ஸ்பாட்லேருந்து நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி கரெக்டாக ஒரு 3-3.5 கிலோமீட்டரில் வந்துடும். இது வந்துட்டு ஸ்டார் ஆம்பூர் பிரியாணி A2Bன்னுவாங்க. இந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக ஒரு 300 மீட்டரில் லெஃப்ட்டில் ஒரு ரோடு கட் ஆகும், தேவநரிக்கு போகிற இடம். அங்கே தான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் வந்திருக்குங்க. ஜிஎன்டி ரோடை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவுக்கு போகிற வண்டிங்க, தடாக்கு போகிற வண்டிங்க, கல்கட்டாவுக்கு போகிற வண்டிங்க, எல்லா வண்டிங்களும் இந்த பக்கம் தான் கிராஸ் பண்ணி போய் ஆகணும். நம்மளுடைய இடத்துடைய சிறப்பு என்னென்னா, நம்ம இடத்துல இருந்துக்கிட்டு கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டரில் ரெடில்ஸ் வந்துடலாம். அதே சமயத்தில் ஒரு 2.5 கிலோமீட்டரில் இந்த ஸ்பாட்டில் இருந்து தான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி உள்ளே ஒரு 1.25 கிலோமீட்டரில் வருது. இங்கே இருந்துக்கிட்டு ஜனபச்சத்திரம் கூட்டுரோடு ஒரு 2.5 கிலோமீட்டரு. அதே சமயத்தில் உங்களுக்கு இது பாருங்கள், ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், காரனுடைய பிரிட்ஜு இது வந்துக்கிட்டு கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டரில் காரனுடைய பஜாருக்கு போயிடலாம். ஸோ அக்கம் பக்கம் எல்லாம் வந்து நல்ல கனெக்டிவிட்டி. வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே எப்படின்னா விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபுல்லாகவே வந்துக்கிட்டு நல்லா அழகாக முன்னால் காம்பவுண்டு போட்டிருக்காங்க. முன்னால் சின்னதாக ஒரு ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அக்கம் பக்கம்லாம் வந்துக்கிட்டு நல்ல வீடுங்க. தூரத்துக்கு தான் இருக்குது, ஆனால் நல்லா தரமான வீடுங்க. இன்னும் நிறைய வீடுங்க வந்துட்டு இங்கே கட்டிக்கிட்டு வராங்க. இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நல்ல அருமையான வீடுங்க கட்டிகிட்டு இருக்காங்க பக்கத்தில். பாருங்கள், நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், நம்மளுக்கு ஜிஎன்டி ரோடு தெரியும். பாருங்கள், ஜிஎன்டி ரோடு இது தான். வண்டிங்க அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கு பாருங்கள். இப்போது நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆகி உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் ஆனவொன்னே வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் வந்துக்கிட்டு செட்பேக் கொடுத்துருக்காங்க. முன்னால் சின்னதாக ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ், ஸ்டூடியோ இருக்குது, பார்க்கிங் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. துணி காயப்போட யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 2 பக்கம் செட்பேக்கு, ஒரு காமன் பாத்ரூமு படிக்கட்டுக்கு கீழே. வாங்க உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகி உள்ளே பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டீக்குட் டோருங்க. ஒரு நல்ல அருமையான ஹாலில் பார்த்தீங்கன்னா 2 விண்டோ இருக்கும். நல்ல காத்தோட்டமாக இருக்கும் பாருங்கள். லைட்டெல்லாம் ஒன்றும் போடாமல் தான் எடுத்துருக்கோம். 2 விண்டோ இருக்கும். நல்ல காத்தோட்டமாக, வெளிச்சமாக, காத்தோட்டம் நல்லாயிருக்கும். ஹால்லே வந்துட்டு பூஜாரிக்கு ஒரு கேபினெட் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் கிச்சனும் பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கும். கிச்சன்லேயே வந்துக்கிட்டு விண்டோ கொடுத்துட்டு அழகாக செஞ்சுருக்காங்க. வாங்க கிச்சனை பாருங்கள். செல்ஃபெல்லாம் கொடுத்து விண்டோவுக்காக நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம் இங்கே இருக்குது. 2 பெட்ரூமும் வந்துக்கிட்டு அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. பாருங்கள், 2 பெட்ரூமு, 2 வந்துக்கிட்டு அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. இந்த ரூம்லேயும் வந்துட்டு வென்டிலேஷன் ப்ளஸ் வந்துக்கிட்டு உங்களுக்கு காற்று நல்லாயிருக்கும். நல்ல விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுடைய இன்னொரு சிறப்பு என்னென்னா, இது வந்துட்டு அவங்க சொந்த உபயோகத்துக்காக கட்டின வீடு. அதனால் பாருங்கள், பெட்ரூமில் இருக்கிற டோர்ஸும் வந்துக்கிட்டு டீக்குட்டில் தான் போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் தரையை பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துக்கிட்டு மார்பல், டைல்ஸும் கிடையாது. ஸோ ஒருத்தவங்க வந்துட்டு தன்னுடைய சொந்த உபயோகத்துக்காக கட்டாங்கன்னா அதில் வந்துட்டு குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் நல்லா இருக்குன்றதுக்கு இது ஒரு பெரிய எவிடன்ஸு.
நல்லா எல்லா இடத்துமும் நல்லா வெளிச்சமாக இருக்குங்க. நல்லா லைட்டே போடாமல் எடுத்துருக்கோம் பாருங்கள். எல்லா இடமும் நல்லா வெளிச்சமாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியோட விலையை வந்துட்டு ஒரு பட்ஜெட்டில் வந்திருக்குங்க. பாருங்கள், மேலே படிக்கட்டு கூட வந்துட்டு மார்வல்ஸ் தான். மேலே வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ஷெட்டு கட்டியிருக்காங்க. அவங்களுடைய வியாபாரத்துக்காக கட்டப்பட்ட ஷெட்டு. தேவைன்னா நம்ம வச்சுக்கலாம், இல்லைன்னா அதை ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், கூலிங் டைல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. இதுதான் அதோட ஷெட்டு. இது தேவைன்னா நம்ம வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம கட்டிடலாம். பாருங்கள், இது இருக்குது. மக்களே, இந்த ப்ராப்பர்ட்டியுடைய விலை பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு 40 லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க. 1200 சதுரடி கொண்ட 2 BHK வீடு. மேலே ஒரு சின்ன கேரேஜ் இருக்குது. ஜேஎன்டி ரோட்டில் இருந்துட்டு ஒரு 1.25 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. அக்கம் பக்கம்லாம் வீடுங்க இருக்குது. இதை பற்றி இன்னும் மேலே விவரம் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த சைட் லொக்கேஷன் பார்க்கணுன்றவங்க கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வந்து பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.